நம்மளோட கேரளா ஸ்டைல் ரெசிபி பார்க்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் மீன் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு சூடை மீன் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா சூடைன்னு சொல்லுவாங்க, நெத்தோலின்னு சொல்லுவாங்க, ஐர மீன் குஞ்சுன்னு சொல்லுவாங்க. இப்போது நான் பார்த்திங்கன்னா இது சூடை மீன் தான் இங்கே சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் ஒரு 4-5 பீஸ் மாற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ரொம்ப ஈஸி தான். இதில் செதும்பல் கிடையாது. ஒவ்வொரு மீனில் செதும்பல் இருக்கும், இதில் இல்லை. இந்த மாதிரி தலையை கட் பண்ணிக்கலாம். தலையை கட் பண்ண இடத்துலேருந்து கத்தி முனையில் லேசாக சுரண்டி வேஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறமா வாலை கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இப்போது சட்டியை சூட் பண்ணி வச்சுருக்கேன். தீ இன்னும் பற்ற வைக்கலை. மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டுட்டு இதுக்குள்ளே சேர்வைகளெல்லாம் கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நாம் தீ பற்ற வைக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மீன் வேகமாக வெந்துடக்கூடிய மீன். 8லேருந்து 10 நிமிஷம்தான் ஆகும். பாருங்கள், சட்டி சூட்லேயேனும் ஆவி போகுது. அடியில் ஒவ்வொரு மீன் வெந்திருக்கும் இந்த சட்டி சூட்லேயேனும். உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் கரண்டி வச்சு கிளறி விட்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். பார்த்து மெதுவாக தான் கிளறி விடணும். இதுக்கப்புறமா தான் நான் பாருங்கள் என்னென்ன இதுக்கு அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். லேசாக தண்ணி விட்டுருக்கேன், ரொம்ப தண்ணி விடலை. ஒரு 10 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 பச்சை மிளகா, தேங்காய் அரை முடி. தேங்காய் பார்த்திங்கன்னா மீனை விட கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் எந்த அளவுக்கு வேணுமோ போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், சின்ன பீஸு இஞ்சி, தேங்காய், இதையே போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கிறணும். தண்ணி விடக்கூடாது முக்கியமாக. இப்போது இதையெல்லாம் கலந்துக்கலாம். தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டோம்னா ஒரு தண்ணியே ஆயிரும். இது பார்த்திங்கன்னா மீன் வட்டிச்சது, பேர் மீன் வட்டிச்சது. இதுக்கு தண்ணி விடாமல் நம்ம பொரியல் மாதிரி தான். இது மீன் பொரியல்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி, கொடை புளி நான் எடுத்திருக்கேன். இது மீன் குழம்புக்கு உபயோகப்படுத்துறது. நீங்கள் ரசத்துக்கு உபயோகப்படுத்துகிற புளி வேணுன்னா எடுத்துக்கலாம். அதையே எடுத்துக்கும்போது கொஞ்சம் கட்டியாக குழச்சி ஊற்றிக்கிறணும். தண்ணியாக குழச்சி ஊற்றுனீங்கன்னா மீன் தண்ணியாக ஆயிரும். இது கட்டியாக நம்ம தண்ணி ஊற்றாமல் இப்படியே வேக வைக்கிறது தான். இப்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது, கால்சியம் நிறைஞ்சது. இதோட முள்ளோடு சேர்த்து சாப்பிட்லாம். முள்ளெல்லாம் மாற்றி வைக்க தேவையில்லை. கொலஸ்ட்ரால் உள்ளவங்க வறுத்து சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்பவே நல்லது. இதில் எண்ணெய் எதுவுமே ஊற்றுறது கிடையாது. கருவேப்பிலை சேர்த்தாச்சு. நீங்கள் இந்த மீனோட கருவாடு கிடச்சா கூட க்ளீன் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன், ரொம்ப ஊற்றலை. ஒரு 1/4 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். இப்போ தான் நான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்வைகளெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் லாஸ்ட்டாக அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நகம், எலும்பு, பல் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்ல சத்து நிறைஞ்ச ஒரு பொருள் தான் இந்த மீன். இடையில மீன் சேர்த்துக்கலாம். எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கலாம். மீன் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம சமைச்சு சாப்பிட்டா ஒவ்வொரு செய்கிறத பொறுத்து டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ அடைச்சி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அடியில் இருக்கிற மீனெல்லாம் வெந்திருக்கும். அதனால் அடியில் இருக்கிற மீனை மேலே பிரட்டி விட்டு
மேலே இருக்கிற மீன் அடியில் போகிற மாதிரி லேசாக பரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப கரண்டியை வச்சு அழுத்தி பிரட்டி விடக்கூடாது, மீனெல்லாம் உடஞ்சிரும். தண்ணி விடலை பாருங்கள், தண்ணியே இல்லை. தீ கண்டிப்பாக குறைச்சி தான் வச்சுக்கிறணும், தீ கூட்டி வைக்கக்கூடாது, அடியில் கரைஞ்சி போயிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாச்சு. இப்போ பார்க்கலாம், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், இப்படியே அள்ளி சாப்பிட்லாம். இதில் முள்ளெல்லாம் மாற்றி வைக்க தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம். பிடிச்சிருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.